வணக்கம் மக்களே, இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம அச்சிரப்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுப்பழனி முருகன் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். அந்த கோயிலுக்கு பஸ் ரூட் எப்படி போகிறது, எப்படி வழிபாடு செய்கிறதுன்றத ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த ஆர்ச்சு தான் நடுப்பழனி முருகன் கோயில் போகிற கிராமத்துக்கான நுழைவாயில். இந்த நுழைவாயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட்டில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வர்றீங்க அப்படின்னா தாம்பரத்துலேருந்து கரெக்டாக 76 கிலோமீட்டர் நீங்கள் கோயில் வாசல்லே இறங்கிடலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்கிற டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தாம்பரத்துலேருந்து கரெக்டாக அந்த நடுப்பழனி முருகன் கோயிலுக்கு பெருக்கரணை அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது. தாம்பரத்துலேருந்து மகாலட்சுமி அப்படின்னு ஒரு ப்ரைவேட் பஸ் இருக்குது. அதுபோக அச்சிரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தே டவுன் பஸ்லாம் விட்டுட்ருக்காங்க. அது மூலிமா நீங்கள் போகலாம். பட் பஸ் அப்படிங்கிறது டைமிங்கை பொறுத்தது. அங்கே போயிட்டு கொஞ்சம் அரை மணி நேரம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது. ஷேர் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் கூட்டம் நிறையா இருந்தால் ஏற்றிட்டு போவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டவுன் பஸ் இருக்குது இல்லையா, இது அச்சிரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த பெருக்கரணி ஊருக்கு போகக்கூடிய பஸ்ஸு. இந்த மகாலட்சுமின்ற ப்ரைவேட் பஸ் வருது பாருங்கள், இந்த பஸ்லையும் நீங்கள் போகலாம். அங்கே வெயிட் பண்ணி அப்படின்னா தாம்பரத்துலேருந்து வர்றீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்திங்க அப்படின்னா கரெக்டாக 1.25 மணி நேரத்தில் பெருக்கரணியில் கொண்டாந்து இறக்கி விட்ருவாங்க. ஏன்னா இந்த வில்லேஜெலாம் போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆகும். இந்த இடத்துல தான் உங்களை இறக்கி விடுவாங்க. இதுதான் பெருக்கரணியோட பஸ் ஸ்டாப். இந்த பெருக்கரணியோட பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நடந்து போகணும். இந்த ரோடு இல்லை, இந்த ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு ஒரு ரோடு இருக்கும், ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ரோட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 600 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு கல் முழுமாக இருக்க மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நாளில் ரோடு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ரோட்டில் 2 கார் போகலாம். ஒரு பஸ்ஸும் ஒரு காரும் கிராஸ் ஆகிறது கஷ்டம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. குறுகலான ரோடு தான் அந்த ரோடு. ஒரு வேனும் ஒரு காரும் கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. நான் வரும்போது பார்த்தேன். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது பாருங்களேன், அந்த முருகன் சிலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த முருகன் சிலை இப்போ ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க. 2-3 வருஷம் தான் ஆச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். வாங்க முருகன் கோயிலுக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோயில் நடை திறக்கிற நேரம் காலை 7:30 மதியானம் 1 மணி வரைக்கும், மாலை 3 to நைட் 8 மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி ஒவ்வொரு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க கோயில் நடை திறக்கிற டைமை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துக்கோங்க. சண்டே நல்ல கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே பஸ்ஸு, காரு, பைக் நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங்க்குன்னு பெரிய ஏரியா இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் வர்ற டைமிங் நீங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிலுக்கு முன்னாடியே நீங்கள் மலை ஏறி சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா மலை ஏறும்போது உச்சி வெயில் சூடாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது படியில் ஏறி போகக்கூடியது. இதில் ஒரு 200 படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குன்றக்குடி மலை அளவு தான் இது இருக்குது. நீங்கள் குன்றக்குடி போயிருக்கீங்க அப்படின்னா அந்த மலையோட சைஸ் தான் இந்த மலையும். சின்ன மலை தான், ஈஸியாக ஏறி நீங்கள் சாமி கும்பிட வசதியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சைடில் ரோடு போட்டிருக்காங்க. ஐயப்பன் கோயிலெலாம் எப்படி ரோடு போட்டிருப்பாங்க இல்லையா, ரோடு ஒரு பாதையில் இருக்கும், படி ஒரு பாதையில் இருக்கும். அதே மாதிரி சைடில் ரோடு இருக்குது. அங்கே நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது. ஆனால் இங்கே நடந்து போயிட்டு இறங்கி நடந்து வரலாம், அதுக்கு அலோடு இருக்குது. ஸோ அந்த பாதை வழியாகவும் நீங்கள் போயிட்டு வரலாம். இது 3 ஸ்டேஜ் ஆஃப் கோபுரங்கள் இருக்குது படி ஏறும்போது. இது 3வது ஸ்டேஜு. இந்த 3வது ஸ்டேஜ் பக்கத்தில் சித்தர் கோயில் இருக்குது. இந்த கோயிலை உருவாக்கின அந்த சித்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க லிங்க வடிவத்தில் இங்கே இருக்காங்க. அவங்கள வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா முருகர் கோயிலுக்கு நம்ம மேலே படியேறி போகலாம். மரகத சிலையில் வடிவமைக்கப்பட்ட அந்த முருகன் கோயில் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக உள்ளே அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். கோயிலுக்கு உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் இந்த அறுபடை முருகன் பற்றின சிலைகள் செதுக்கி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோயிலுக்கு வெளியில் பிரகாரத்தில் ஒரு சின்ன சுற்று பிரகாரம் இருக்குது. அதை சுற்றி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், இங்கே குரங்குகள் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக வாங்கி உணவுப் பொருட்களை கையில் எடுத்துகிட்டு வராதிங்க. இந்த மண்டபத்துகிட்டே விளக்கேற்றுறதுக்கான ஒரு வசதி இருக்குது. நீங்கள் விளக்கேற்றணும் அப்படின்னா இங்கே நீங்கள் விளக்கேற்றிக்கலாம். கோவிலுக்கு சைடில் இந்த மாதிரியே கல்லுகளெல்லாம் அடுக்கி வச்சு நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்ற அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் கோயிலுக்கு மேலே இருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தோட வியூ. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த உயரத்தில் பார்க்கும்போது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பச்சை பசேல் இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து
இங்கேருந்து பார்க்கும்போது நடுப்பழனியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய முருகன் சிலைக்கு பின்புறத்துக்கு நம்ம கூப்பிட்டு போவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு பின்னாடி ஒரு செவுறு மாதிரி எழுப்புறாங்க. அது என்ன காரணம்னு தெரில. அப்படியே பின்னாடி சுற்றுப்புறத்துக்கு பின்னாடி வந்தீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்குது நிறையா. இந்த கல்வெட்டுகள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஏன்னா கல்லை வச்சு சுரண்டுற மாதிரி இந்த கல்வெட்டில் இருக்க எழுத்துக்களை வந்து அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த கல்வெட்டுகள் சிதிலம் அடைஞ்சிருச்சா அப்படின்னு தெரியல. இதில் இருக்கக்கூடிய அந்த கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும், இந்த கோயிலுக்காக யார் யாரெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்ற கல்வெட்டுகள் கோயிலோடைய அந்த சுற்றுப்புறத்துக்கு பின்னாடி வந்து வச்சுருக்காங்க. இது ஆல்ரெடி உடஞ்சி போன கல்வெட்டுகளும் ஒரு சிலது இருந்தது. அதை வந்து பின்னாடி வந்து பூசி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே வந்து இந்த கிரைண்ட் பண்ண மாதிரி இந்த கல்வெட்டுகள் வந்து சிதைச்சி வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு தெரியல. நானும் வந்து அந்த கல்வெட்டுகளை முழுதும் வந்து நடந்து போய் பார்த்துறான்னு எல்லாமே வந்து இது மாதிரி தான் இருக்குது. இது எதனால் பண்ணாங்க, யார் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இங்கே பாருங்கள், கல்லை வச்சு நல்லா தேய்ச்ச மாதிரி இருக்குது, இல்லை அந்த கிரைண்டிங் மிஷினை வச்சு சுரண்டுற மாதிரி இருக்குது. இது எதனால் அப்படி நடந்தது அப்படின்னு தெரியல. கோயிலில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருந்தது. இதற்கான காரணம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க, இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சித்தர் கோயிலுடைய கோபுரம். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, லிங்க வடிவத்தில் இருந்த சித்தர், அந்த கோயில் இந்த கோவில் தான். இதை வழிபட்டுட்டு தான் நம்ம முருகனை வழிபட நம்ம போகிறோம். நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கேன். கீழே இறங்குறது எப்போதுமே ரொம்ப ஈஸி, மேலே ஏறுறதும் ஈஸி தான். ரொம்ப சின்ன மலை தான் இது. இங்கே நான் கவனித்த வரைக்கும் இந்த கோவிலை வந்து ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகும்போது அதே மாதிரி சுத்தமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த நடுப்பழனி வந்து முன்னாடி காலத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு குன்றாக இருந்திருக்கு. அப்போது இங்கே இருந்தக்கூடிய முத்துசுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து இங்கே மாடுகள் மூலமாக வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு இங்கே கூடிய சிறு கோயில் ஒன்று கட்டியிருக்காரு. அதற்கு பிறகு இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய காணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த காணிக்கையை இங்கே இருக்கக்கூடிய கட்டுமான நிர்மாணத்துக்கு அவர் பயன்படுத்தியிருக்காரு. இங்கே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு அவரே கையால் சமைச்சு போட்டு வரக்கூடிய காணிக்கைகளை ஊதியமாக கொடுத்து இந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினதாக சொல்கிறாங்க. அதனால் அந்த சித்தர் பீடம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கட்டியிருக்காங்க. மலை மேலே நீங்கள் ஏறி நான் காமிச்சேன் இல்லையா, லிங்க வடிவத்தில் இருக்க மாதிரி, அவங்க தான் அந்த சித்தர். அந்த சித்தருக்கான ஃபோட்டோவும் வந்து கோயிலுக்கு மூலவருக்கு பின்னாடி வந்து இந்த ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா பார்க்கலாம். இங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன ஒரு டீ கடை இருக்குது, எதிரில் ஒரு சின்ன ஒரு டிஃபன் கடையும் இருக்குது. மற்றபடி பெரிய கடைகள் எதுவும் இங்கே கிடையாது. மாலைகள், பூஜை பொருட்கள் கடைகள் இந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இது ஒரு சின்ன கிராமம் அப்படின்றனால அடிப்படை தேவைகளுக்கான கடைகள் மட்டும் இங்கே இருக்குது. நம்ம வெற்றிகரமாக மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் 42 அடி உயரமுள்ள முருகனை பார்க்க போகலாம். நம்ம லெஃப்ட் சைடு நடந்து போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரேம்ப் மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. இதற்கு மேலே நம்ம நடந்து போகலாமே தவிர நம்மளுடைய வாகனங்களை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான அனுமதி கிடையாது. நம்ம நடந்து போய் சாமி கும்பிட்டுட்டு கீழே வரலாம். இது கோயிலுடைய பராமரிப்புக்கு தேவையான வாகனங்கள் மட்டும் மேலே போகிறதுக்கு அனுமதி அளிக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா ஒரு 100 மீட்டர் நடந்து பின்னாடி போனோம் அப்படின்னா அந்த மலைக்கு சைடில் நடந்து போனோம் அப்படின்னா அந்த 42 அடி உயரமுள்ள மலேசிய பத்துகேவில் இருக்கக்கூடிய அந்த மலேசிய முருகன் சிலையை மாதிரியே அச்சலாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த கோயிலில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, இந்த கோயிலில் அக்சசபிலிட்டியை வந்து நல்ல விதமாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. மலை மேலே ஏறுறதுக்கும் நம்ம ரோடு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றுப்பிரகாரத்துக்கும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த 42 அடி உயரம் உள்ள இந்த முருகன் கோயிலை பார்க்குறதுக்கும் 2 சைடும் ரேம்ப் இருக்குது, நடுவில் படி இருக்குது, 2 சைடும் வந்து சமதளமான ஒரு சாய்ந்த ரோடு இருக்குது. அது மேலே நீங்கள் நடந்து போய் இந்த முருகனை சாமி கும்பிடலாம். இந்த முருகன் சிலைக்கு நேர் எதிரில் கீழே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கான ஒரு மாடம் வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். இது உச்சி வெயில் நேரம் அப்படிங்கும்போது நீங்கள் மேலே ஏறி சாமி கும்பிடும்போது பயங்கர சூடாக இருக்கும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ இந்த முருகன் சிலைக்கு பின்னாடி ஒரு செவுறு மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எதனால் கட்டுறாங்க அப்படின்னு தெரியல. இதற்கு முன்னாடி இந்த செவுறு கிடையாது. இந்த முருகன் சிலைக்கு பின்னாடி அந்த அழகிய குன்று, அந்த கோயில் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எனக்கு தெரியல. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக தெரியும். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு என்னென்ன பஸ் வசதிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இது தவிர நீங்கள் சென்னையிலேருந்து அச்சிரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 20 மீட்டர் நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா
நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான பெருக்கரணை அப்படின்ற கிராமத்துக்கு போகிறதுக்கான பஸ் ஸ்டாப்பை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அங்கே ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆட்டோவில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் திரும்பி போகலாம். அவங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் ட்ரெயின் ஏறி மறுபடியும் சென்னை போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய தற்சமயத்தில் வந்து ட்ரெயின் வசதிகள் பெரிய அளவில் இல்லை. இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் விரிவாக்கத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ட்ரெயின் வந்து அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோக்கல் ட்ரெயினும் விட்டுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரெயினில் வந்து போகிறதுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு வே அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அப்டேட் வந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து நம்ம சேனலில் போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ உங்கள் ஃபேமிலிலையோ இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் கைடாக இருக்கும். அவங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்ற ஒரு நல்ல வழிகாட்டுதல் அந்த சேனல் நம்ம வீடியோ இருக்குன்றதை நான் நம்புகிறேன். நம்ம சேனலுடைய ஆரம்பத்தில் சிறுவாபுரி முருகன் கோவில் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் தெரிஞ்சது. நம்ம சேனலில் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாச்சு, வியூஸும் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன், வழிபாடு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கான நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த முருகன் கோயிலுக்கு வாங்க, வழிபாடு செய்யுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல ஒரு ஆலய வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.